ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கிளாஸ் 1 போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி இன் தமிழ்னு இருக்கும். அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு சாப்டர் 1 பார்த்துருப்போம், வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது. ஒழுங்குமுறை சட்டம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சார்ட்டர் ஆக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். ஓகேவா, அரசியலமைப்பை உருவாக்குதல். இதில் வந்து லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் பிரகதீஷ் புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுமே நம்ம கவர் தான் பண்ணுறோம். ஓகேவா, பிரகதீஷ்ன்னு சொல்லி கேட்காதீங்க, அதுவும் இதில் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் சேர்த்து தான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பை உருவாக்குதல். இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகே, இப்போ பிரிட்டிஷ் வந்து நிறைய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கடைசியாக கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குனது எந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்போ 1946 வந்து இடைக்கால அரசாங்கம் அமைச்சாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத தோற்றுவிக்கணும் இல்லையா? அதுக்கான தோற்றுவாயாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பைலிங்குலாக சொன்னீங்க. ஓகே, நான் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக யார் வந்து முன்னோடியாக இருந்திருப்பாங்க? ஓகேவா, ஃபஸ்ட்டாக யார் சொல்லியிருப்பாங்கன்னா 1934 எம்என் ராய் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம மேக் பண்ணலாம், ஓகே, ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 1935 ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், அதே கருத்தை சொல்லியிருப்பாங்க. 1938 ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார் அவரும். ஓகேவா, அப்போ 34 எம்என் ராய், 35 ஐஎன்சி, 38 ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கக்கூடியது, 18 வயசு அடைஞ்ச அனைவரும் வாக்குரிமை அளிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு முன்னோடியாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கும். அது நேற்றே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழை, ஆக்சுவலாக இதில் 1940 வந்து ஆகஸ்ட் ஆஃபரில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒன்றை நாங்கள் அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க 1940 அந்த ஆகஸ்ட் ஆஃபரில். 1942 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. இந்த கிரிப்ஸ் மிஷனில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, இவங்களும் வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் அந்த கோரிக்கை அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது வருது. இந்த கிரிப்ஸ் மிஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களும் சில பரிந்துரைகளெல்லாம் வைக்கிறாங்க. பட் முஸ்லீம் லீக் வந்து அதை நிராகரிச்சிடுறாங்க. ஓகேவா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி வந்து இந்தியர்கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா 1946 தான் வந்து கேபினட் மிஷன். இப்போ 1942 கிரிப்ஸ் மிஷன் வந்து ஃபெயிலியர். 1946 என்ன ஆகுதுன்னா கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. அவங்க பரிந்துரையின்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது இந்த 1946 தான் ஏற்படுத்தப்படுது. அதோட சின்னமாக நம்ம வந்து யானை வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இது யானை செலக்ட் பண்ண என்ன ரீசனாக இருந்திருக்கும்? நமக்கு வந்து ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா? எல்லா விதத்துலேயுமே அதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனுமே ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் தான். மிகப்பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அதனால தான் ரொம்ப பலமாக இருக்கிறனால யானையை வந்து அதோட சிம்பிளாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 1934 எம்என் ராய், 35 ஐஎன்சி, 38
ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40ல் ஆகஸ்ட் ஆஃபர், 42ல் கிரிப்ஸ் மிஷன். ஸோ கிரிப்ஸ் மிஷன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். 46ல் கேபினட் மிஷன். ஸோ அவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா? இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொகுதி சட்டமன்றத்தின் கலவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மெயினாக பார்த்தா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஓகே ஸோ அமைக்கப்பட்டுருச்சு. இப்போது இதில் வந்து இதோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்படுது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 தான் இதோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மொத்தம் 389 உறுப்பினர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 292 உறுப்பினர்கள் வந்து மாகாண பிரதிநிதிகளாக இருந்திருப்பாங்க. ப்ராவின்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராவின்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக 292 பேர் இருந்திருப்பாங்க. சுதேசிய உறுப்பினர்களாக 93 பேர் இருந்திருப்பாங்க. அதாவது சுயேட்சையாக இருந்தவங்க. ஓகே ஸோ சுயேட்சையான்னு சொல்ல முடியாது, சுதேசி உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க 93 பேர் இருந்திருப்பாங்க. பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ இந்த ஆர்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ லாக் வைக்கணும்னா இந்த இடத்துல தான் வைப்பாங்க. ஓகே ஸோ மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 உறுப்பினர்கள். ஓகே அப்போ டோட்டலாக வந்து 389. அதில் மாகாணத்துக்கு 292, சுதேசி உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க 93. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தர், மீதி பிரிட்டிஷ் அந்த மாகாண முதன்மை ஆணையர்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க சார்பில் ஒரு 3 பேர். டோட்டலாக 389 பேர். ஓகே ஃபைன். இப்போ இந்த இவங்களோட கூட்டம் தான் இவங்க அடங்கிய ஒரு சபை இல்லையா, இந்த சபை அடங்கிய ஒரு கூட்டம் 1946 டிசம்பர் 9 வந்து நடக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் என்னன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும், டெம்பரவரி பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதன்படி சச்சிதானந்தா சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அது யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து தலைமை ஏற்றார் அப்படின்னா ஜேபி கிருபால்னி. ஓகேவா, ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் இருக்காது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதே மாதிரி பிரகதீஷ் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரகதீஷில் வந்து ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ சச்சிதானந்த சின்ஹாவை பதவியேற்க கேட்டுக்கொண்டது யாருன்னா ஜேபி கிருபால்னி அவர்கள். ஸோ இவர் வந்து இப்போ 9ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டாக நடந்த இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படின்னா 211 பேர் பங்கேற்றிருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு ஓகேவா, பிரெஞ்சு கான்ஸ்டியூஷனில் தான் இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னா மிகவும் மூத்தவர் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் அந்த பிரெஞ்சு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையின் 2ஆம் கூட்டம். ஸோ 2ஆம் கூட்டம் எப்போ நடந்திருக்கும், 1946 டிசம்பர் 11 நடந்துச்சு. ஸோ சச்சிதானந்தா சின்ஹா வந்து இறந்துருவார். ஸோ அதனால் ஒரு பெர்மனன்ட் பிரசிடெண்ட் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. யார், ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு துணைத் தலைவராக 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும். ஓகேவா, ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு 10th ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரசியல் அமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்த, அதாவது அந்த டிராஃப்ட் இது ரெடி பண்ணுறால பிஎன் ராவ். ஸோ அவர் தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சட்ட ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு. ஓகே, ஸோ அட்வைசராக நியமிக்கப்பட்டது பிஎன் ராவ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அட்வைசர் யார், பிஎன் ராவ். இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டாக தனியாக எழுதிக்கோங்க. ஓகே, எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், அவருக்கு துணையாக ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்ட ஆலோசகராக அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அட்வைசராக யார் செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா பிஎன் ராவ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையோட 3ஆம் கூட்டம். ஸோ இந்த 3ஆம் கூட்டம் அப்படிங்கிறது 1946 டிசம்பர் 13 நடக்குது. ஸோ இதில் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து எடுக்கப்படுது. ஓகே, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இதுவும் 10th புக்லேயே இருக்கும். ஜவஹர்லால் நேரு தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாரு. ஸோ இது வந்து எப்போ அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் அக்செப்ட் பண்ணப்பட்டு
ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1947 ஜனவரி 22 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதற்காக இந்த குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இதுதான் பின்னால் ப்ரீஆம்பிளாக வந்திருக்கும், முகவுரையாக வந்திருக்கும். அப்போ ப்ரீஆம்பிள் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்படி இல்லைன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரீஆம்பிளுக்காக. ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 டேட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஃபார்ம் பண்ணி நமக்கு ஃபைனலாக கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2 years 11 months 18 days. ஓகேவா? சில கொஷினில் 18 கொடுப்பாங்க, சில கொஷினில் 17 கொடுப்பாங்க. பட் 2 years 11 months 18 days அப்படிங்கிறது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். அண்ட் எவ்வளோ ரூபா செலவாயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 64 lakhs செலவாயிருக்கும். அதே போல் எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அந்த சட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச டேட்டா தான், ஸ்கூல் புக் டேட்டாஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ முதல் அமர்வு அப்படிங்கிறது டிசம்பர் 9, அதாவது ஃபஸ்ட்டு செஷன் டிசம்பர் 9 1946ன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் செஷன் எப்போது 11வது செஷன், டோட்டலாக 11 செஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ 11வது செஷன் 1949 நவம்பர் அந்த 14 to 26 நடந்திருக்கும். ஸோ இந்த டைமில் 26 தான் என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ இதுதான் மொத்தம் 11 அமர்வுகள் நடந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பெண் உறுப்பினர்கள்னால் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இதில் யாரெல்லாம் முக்கியமான சிலரை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அம்மு சுவாமிநாதன் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அம்மு சுவாமிநாதன் இருந்திருப்பாங்க. விஜயலக்ஷ்மி பண்டிட். ஓகேவா? விஜயலக்ஷ்மி பண்டிட் இருந்திருப்பாங்க. இவங்க தான் யார்? நம்ம ஐஎன்சியோட முதல் இந்திய தலைவராக இருந்திருப்பாங்க. 1925 கான்பூர் செஷனில் நடந்த ஐஎன்சி மீட்டிங்க்கு இந்தியா பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. பட் ஓவராலாக முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் 1917. ஓகேவா? நெக்ஸ்ட் விஜயலக்ஷ்மியில் சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க. அண்ட் விஜயலக்ஷ்மி பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவையிலலாம் போய் பேசியிருப்பாங்க. ஓகே, சாரி சரோஜினி நாயுடு தான் 1925 ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் அது மட்டும் குழப்பிக்காதுங்க. ஃபைன். நெக்ஸ்ட் துர்காபாய் தேஷ்முக். ஸோ சரோஜினி நாயுடுமே இந்த 15 பெண்களில் ஒருத்தங்க. அடுத்தது துர்காபாய் தேஷ்முக், அதுக்கப்புறம் சுச்சிதா கிருபாலினி. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அந்த 15 பேரில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க மொத்தம் 23 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எத்தனை குழுக்கள்? 23 குழுக்கள். டோட்டலாக 23 குழுக்கள் இருக்கும். அதில் மேஜர் கமிட்டிஸ் அப்படிங்கிறது 8, மைனர் கமிட்டிஸ் அப்படிங்கிறது 15. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போது ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஓகே. ஸோ மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. அப்போ மேஜர் கமிட்டியில் சில இம்பார்ட்டண்ட் கமிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒன் செக். ஸோ யூனியன் பவர் கமிட்டி. ஓகேவா? ஒன்றிய அதிகாரக்குழு எழுதிக்கோங்க, யூனியன் பவர் கமிட்டி. ஸோ இதில் யூனியன் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். ஓகேவா? யூனியன் பவர் கமிட்டியோட ஹெட்டு, அதாவது ஒன்றிய அதிகாரக்குழுக்கு ஜவஹர்லால் நேரு. அடுத்தது கொஞ்சம் நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான், வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே. அடுத்தது ஒன்றிய அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, நான் சொன்ன மாதிரி யூனியன் வந்தாலே ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ப்ராவின்ஷியல் மாகாண அரசியலமைப்பு குழு. மாகாண அரசியலமைப்பு குழு. இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. ஸோ வரைவு குழு பிஆர் அம்பேத்கர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அட்வைசர் கமிட்டி. அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கும். ஓகேவா?
ஸோ அதுக்கு வந்து அதுக்கும் வல்லபாய் பட்டேல் தான் தலைமை தாங்கியிருப்பார். அதில் வந்து ஆக்சுவலாக நிறைய கமிட்டிஸ் வந்து சப் கமிட்டிஸ் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. ஓகே, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி செயல்முறை குழுவின் விதிகள் குழு, செயல்முறை குழுவின் விதிகள் குழு, அதுக்கும் ராஜேந்திர பிரசாத் தான். ஸ்டேட்ஸ் கமிட்டிக்கு ஜவஹர்லால் நேரு. ஸோ யூனியன்னாலும் ஜவஹர்லால் நேரு தான், ஸ்டேட்ஸ்னாலும் ஜவஹர்லால் நேரு தான். ஸ்டேட்ஸ் கமிட்டி மாநில குழுக்கு ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ஸ்டியரிங் கமிட்டி, STEERING ஸ்டியரிங் கமிட்டி இயக்கக்குழு. ஸோ இயக்கக்குழுக்கு ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, இதுதான் வந்து 8 மேஜர் கமிட்டிஸ். ஸோ இந்த மேஜர் கமிட்டிஸ் எல்லாரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மைனர் கமிட்டிஸில் அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 கமிட்டி மட்டும் சொல்கிறேன். ஹவுஸ் கமிட்டி வந்து பட்டாபி சீதாராமையா. ஓகேவா, ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன். ஓகேவா, அதாவது மொழிவாரியான மாகாணங்களுக்கான குழு. ஸோ அதுக்கு வந்து SK தார் தான், மொழிவாரினாலே தார் தான். ஸோ போட்டுருவீங்க அது. ஓகே, ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் கமிட்டி. ஓகேவா, ஸோ அதுக்கு யார் ஹெட்டுன்னா, அதாவது இந்த ஆட்ஹாக் கமிட்டி ஆன் த ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த தேசிய கொடி அதுக்கான ஒரு குழு, டெம்பரவரி குழு, தற்காலிக குழுவாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மைனர் கமிட்டிஸில் ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வரைவு குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க? BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ டோட்டலாக அவரையும் சேர்த்து 7 பேர் இருந்திருப்பாங்க. இந்த வரைவு குழு அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947 தான் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேவா, ஸோ இதில் சொன்ன மாதிரி அம்பேத்கரையும் சேர்த்து மொத்தம் 7 பேர் இருந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னா இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்தது N. கோபாலசாமி ஐயங்கார். யார்? கோபாலசாமி ஐயங்கார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்பேத்கர், அடுத்தது கோபாலசாமி ஐயங்கார், அலாடி கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்தது KM முன்ஷி. ஓகேவா, KM முன்ஷி. அடுத்தது சையத் முகமது சதுல்லா. ஓகே, சையது முகமது சதுல்லா. இங்கிலீஷில் SADULLA. ஓகே, அடுத்தது மாதவ்ராவ். ஸோ மாதவ்ராவ் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணி நியமிக்கப்படுவார் அப்படின்னா மிட்டர். ஓகே, ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மாதவ்ராவ் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார்னா மிட்டர். ஸோ ஏன்னா அவர் இறந்துருப்பார் உடம்பு சரியில்லாமல். ஸோ இதுவும் M அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 7வது வந்து TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ கிருஷ்ணமாச்சாரி யாருக்கு பதிலாக அப்படின்னா கைத்தான். ஸோ அவரும் இறந்துருப்பார். ஸோ K ஞாபகம் வச்சுக்கோங்க, M M. அப்போ மாதவ்ராவ் வந்து மிட்டருக்கு பதிலாகவும் கிருஷ்ணமாச்சாரி வந்து கைத்தான், DP கைத்தானுக்கு பதிலாகவும் நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், எப்போ அமைச்சாங்க அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்போ இது அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த நவம்பர் 26 தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி 2015 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன 2015 வரைக்கும் நம்ம அந்த டேவை செலிப்ரேட் பண்ணலைன்னா பண்ணோம், சட்ட தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ 2015 தான் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்டு, 8 அட்டவணை. ஓகேவா, 22 பகுதிகள், 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணை இருந்திருக்கும். இப்போ என்னென்னா 460க்கு மேலே ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது.
ஓகே. ஸோ இதில் இந்த 460 ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 395 ஆர்டிக்கல் தான். புதுசாக கொண்டு வர இப்போ புதுசாக அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா 269A 279Aன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சப் கிளாஸில் கொண்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் வந்து 395 தான் மொத்தம். பட் அந்த உள்ள எல்லாம் கொண்டு வந்து அது வந்து 460. பட் ஆர்டிக்கல் நம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா 395 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாளே நடைமுறைக்கு வந்து ஒரு எத்தனை ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்திருக்கும்னு கேட்கலாம். ஸோ ஒரு 15 ஆர்டிகல்ஸ் வந்து 1949 நவம்பர் 26 அன்னைக்கே நடைமுறைக்கு வந்திருக்கும். மற்றதெல்லாம் 1950 ஜான்வரி 26 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போது 1949 நவம்பர் 26 என்ன 15 ஆர்டிகல்ஸ் வந்து வந்துச்சு. அதில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து 5, 6, 7, 8, 9. ஸோ நல்லாவே தெரியும் இது 5மே வந்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை ரிலேட்டடானது. அடுத்தது ஆர்டிக்கல் 60. ஸோ இது வந்து குடியரசுத் தலைவரோட நியமனத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது ஆர்டிக்கல் 324. ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15ல் இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. மற்றதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த மிஸ்சலேனியஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரியானப்பட்டது. ஸோ அதை வந்து தேவையில்லை. ஓகேவா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 60, 324. 60வது ஆர்டிக்கல் என்னன்னு கூட கேட்கலாம். குடியரசுத் தலைவரோட நியமனத்தை பற்றினது. ஓகே. ஸோ இந்த சட்டமன்ற அமர்வுகள் எல்லாம் நடக்குது இல்லையா. அப்போ அரசியல் அமைப்பின் மீது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா 2473 திருத்தங்கள். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 2473 கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இதுவுமே நமக்கு 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போது வேறு இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேசிய கொடி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 22, 1947. ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணப்பட்ட டே ஜூலை 22, 1947. அடுத்தது நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. ஓகேவா. தேசிய சின்னம், நேஷ்னல் எம்ப்ளம் வந்து அது வந்து ஜான்வரி 26, 1950. அதுக்கப்புறம் இந்திய உச்சநீதிமன்றம் எப்போ வந்துச்சுன்னு தெரியும், ஜான்வரி 28, 1950. இந்திய தேர்தல் ஆணையம் ஜான்வரி 25, 1950. அதுவும் தெரியும், ஏன்னா நம்ம நேஷ்னல் வோட்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஜான்வரி 25 தான். ஸோ அது வந்து எல்லோரும் போட்டுருவீங்க. ஓகே. ஸோ இது மொத்தத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மேக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார், நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு சிறந்த தலைவர், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட தந்தை, இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. ஓகேவா. அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் மனு, நவீன மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம் எல்லாம் கொடுத்து கேட்டாலே அது வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேவா. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில், ஸோ இட்டாலிய பாணியில் யாரால் கைப்பட எழுதப்பட்டது அப்படிங்கிறது பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. ஸோ இதுவுமே 10th புக்கில் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி நம்மளோட சின்னம், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சின்னம் என்ன, யானை. ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ இதுதான் அந்த சொன்ன இல்லையா, சிறு குழுக்கள் பெருக்குழுக்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி, அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு சட்டம் பற்றி என்னென்ன விதிகள் வந்து ஸ்டார்டிங்கில் நடைமுறைக்கு வந்துச்சு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன், எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பின் மூலங்கள் அப்படிங்கிறது. ஸோ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா. எது எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஆக்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 போட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டு வரிசையாக சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் அலுவலகம். ஓகேவா, ஃபைன். ஓகே, நான் வேணால் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதை ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை, நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்டமுறை, பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துலேருந்து என்னெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பாராளுமன்ற முறை, அரசாங்கம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், குடியரசுத் தலைவர் முறை, பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இங்கிலாந்தில் எடுத்தது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, எலெக்ஷன் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிரசிடெண்ட் முறை மட்டும் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து எடுத்தது. அதே மாதிரி நீதி பேராணைகள், ரிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே இங்கிலாந்தில் தான் எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள், ஓகே, ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட் அந்த தலைவர் முறை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்தது. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், ஸோ ரொம்ப முக்கியமானது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ இதோட ஆர்டிக்கல் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட் இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுத்தது. அடுத்து அயர்லாந்துலேருந்து எடுத்தது சொன்ன மாதிரி பிரசிடெண்டோட எலெக்ஷன் சிஸ்டம், அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினர்கள். ஓகேவா, அதுவும் அயர்லாந்து தான். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, ஸோ மெயினாக டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, டிபிஎஸ்பி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாந்து. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல் ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலேருந்து. வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம், அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங் இருக்கு இல்லையா, பாராளுமன்ற கூட்டம், ஸோ அதுவுமே ஆஸ்திரேலியாவிலேருந்து தான். மத்திய மாநில உறவுகள், அதுவும் ஆஸ்திரேலியா தான். அதுக்கப்புறம் வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி, ஸோ இங்கே எடுத்தது நெருக்கடி நிலை பிரகடனங்கள் அறிவிக்கிறது, ஸோ அது வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ரஷ்யா, சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், மெயினாக இதுதான். அதுக்கப்புறம் முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி, ஓகேவா, சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து ரிப்பப்ளிக், குடியரசு எடுத்திருப்பாங்க, அந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும். அதுக்கப்புறம் ப்ரியாம்பிளில் இருக்கிற சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், ஓகே, ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சோஷியலிஸ்ட், ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை, நியமன முறை வந்து அயர்லாந்து, தேர்தல் முறை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் சவுத் ஆஃப்ரிக்கா தான். கனடாவில் இருந்து கூட்டாட்சி அரசாங்கம், வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறது கனடாலேருந்து எடுத்தது தான். ஜப்பான்லேருந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, சுவிட்சர்லாந்துலேருந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியமும் அந்த கொஞ்சம் இந்த தமிழில் ஷேர் பண்ணுற இதை பார்த்து கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. சிலது வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்காது, அது வந்து இந்த தமிழ் பிடிஎஃப், இந்த தமிழ் பிக்கில் இருக்கும். ஓகேவா, இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி, ஃபஸ்ட் டைம் எழுதியிருப்பாங்கள்ல கைப்பட, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். ஸோ அது வந்து பார்லிமெண்ட் லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சுருப்பாங்க. எதில்? ஹீலியம் வாயு, HE. ஸோ இந்த பேழை ஹீலியம் வாயு, ஸோ இதுதான் வந்து அந்த பழைய பொருட்களெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு சொல்லி சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு உருவான வரலாறு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டரில் இந்திய அரசியல் அமைப்பின் முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அது வந்து அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. உள்ளே வந்து எப்படி கொஷின் கேட்டாலும்
போட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்போ அந்த முக்கிய இந்த சிறப்பம்சங்கள் ஓகே salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ப்ரீஆம்பிளும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஆம்பிள் ப்ளஸ் வந்து அட்டவணை ஷெட்யூல்ஸும் பார்த்துடலாம். ஓகே 12 ஷெட்யூல்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துடலாம். முடிஞ்சால் பார்ட்ஸும் அதிலே கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க.